பிக் பாஸ் சீசன் 8 நிகழ்ச்சி இப்போ இறுதி கட்டத்தை நோக்கி வந்துட்டு இருக்கு. இதை தொடர்ந்து இப்போ லாஸ்டா எலிமினேட் ஆன நடிகை அன்ஷிதா அவர்கள் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கு முன்னாடி நாள் அவங்க விஷால் கிட்ட பேசின சில விஷயங்கள் இப்போ சமூக வலைத்தளங்கள்ல ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. அதை பத்தி தான் இப்போ நடிகை அன்ஷிதா அவர்களே சில முக்கியமான விஷயங்களை வெளிப்படையா சொல்லியிருக்காங்க. அதை பத்தி தான் நம்ம இப்ப இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். பிக் பாஸ் சீசன் 8 நிகழ்ச்சி முதல் வாரமே பரபரப்பா ஸ்டார்ட் ஆகி அப்புறமா போக போக கொஞ்சம் சுமாரா தான் ஒளிபரப்பாயிட்டு வந்துச்சு. இதுல குறிப்பா இந்த சீசன்ல சில லவ் கண்டென்ட் அப்பப்போ வந்துட்டு இருந்துச்சு. முதல்ல தர்ஷிகா விஷால லவ் பண்ற மாதிரி போனாங்க. அதுக்கு விஷாலும் மறைமுகமா ஓகேன்ற மாதிரி தான் சில விஷயங்களை பண்ணிட்டு வந்தாரு. அதுக்கப்புறமா அவங்க எலிமினேட் ஆனதும் விஷால் அவர்கள் நடிகை அன்ஷிதா கிட்ட ரொம்பவே க்ளோஸ் ஆகி அது இப்போ லவ் வரைக்கும் வந்துட்டதா சொல்லப்பட்டிருக்கு. அதை உறுதிப்படுத்துற மாதிரி ஃப்ரைடே எபிசோட்ல அன்ஷிதா அருண் அவர்கள் கிட்ட விஷால் என்ன லவ் பண்றானா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. இதனால இப்போ பல ரசிகர்கள் அப்போ விஷாலும் அன்ஷிதாவும் லவ் பண்றாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு வராங்க. இந்த நிலையில இப்போ நடிகை அன்ஷிதா அவர்கள் பிக் பாஸ் நிகழ்ச்சியோட வாய்ப்பு எனக்கு பல வருஷத்துக்கு அப்புறமா இப்போதான் கிடைச்சது. அதுல என்னோட பெஸ்ட கொடுத்து கிட்டத்தட்ட 84 நாட்கள் இருந்திருக்கேன். மேலும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நான் என்ன பத்தி பல விஷயங்களை நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி நான் விஷால் கிட்ட பேசின சில விஷயங்கள் என்னோட பர்சனல். அது லவ்வா இல்லையா அப்படின்றத என்னால இப்போ சொல்ல முடியாது. நான் சில விஷயங்களை பேசணும். அதுக்கப்புறமா தான் என்னால ஒரு முடிவெடுக்க முடியும். அது வரைக்கும் யாருமே இத பத்தி தப்பா பேசாதீங்க. விஷால் பிக் பாஸ் நிகழ்ச்சியோட ஃபைனல்ஸ் வரைக்கும் போகணும். எனக்கு விஷால ரொம்ப பிடிக்கும். அதுல என்ன தப்பு இருக்குன்னு தெரியல. கூடி சீக்கிரமே நான் நல்ல விஷயம் சொல்றேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே வெளிப்படையா சொல்லி முடிச்சிருக்காங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க நடிகை அன்ஷிதா சொல்லி இருக்கிற இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.